Taste the Daily. மேலும் ஒரு அண்மை செய்தி. பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற ஆவடி காவல் ஆணையர் கண்முன்னே பெண் ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். லிங்கேஷ், வணக்கம். என்ன நடந்தது? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். ஆவடி காவல் ஆணையரகத்துக்குட்பட்ட திருமுலவாயில் பகுதியில் உள்ள போலீஸ் கன்வென்ஷன் சென்டரில் இன்று மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டமானது ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் கூட்டத்திற்கு வந்த புகார்தாரர் பெண் ஒருவர் திடீரென தன் உடல் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் எந்த விதமான புகார் அளிக்க வந்தார், புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அல்லது நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா, அவரது புகார் ஏற்கப்படவில்லையா என்கின்ற கோணத்தில் விசாரணை செய்தார்களா இல்லை விசாரணை செய்யவில்லையா என்கின்ற சந்தேகங்கள் எழுகின்ற வேளையில் பெண் ஒருவர் திடீரென தீக்குளித்த சம்பவம் காவல்துறையினரையே அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. ஏற்கனவே ஆர்கே நகர் பகுதியில் காவல் நிலையம் முன்பு இளைஞர் ஒருவர் தீக்குளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி பரபரப்பு அடங்கும் முன்பே ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அவர்களின் கண்ணெதிரே ஒரு பெண் ஒருவர் தன் உடலின் மீது பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் காவல்துறையினரே பெண்ணுக்கு முறையான நீதி கிடைக்கவில்லையா அல்லது முறையான விசாரணை செய்யப்படவில்லையா, புகார் ஏற்கப்படவில்லையா என்ற புலம்பக்கூடிய குரல் வெளியே கேட்கின்றது என்கின்ற நிலை இப்பகுதியில் நிலவி வருகிறது. மேலும் புகார் அளிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் என்ன புகாராக இருந்தாலும் முறையாக விசாரித்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய நீதியை காவல்துறை வழங்கி இருந்தால் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்காது என்பதே கூடியிருந்த மற்ற புகார்தாரர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. அருண் பாண்டியன். முழுமையான விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.